ஹாய்! அப்போவே எல்லாரும் சொன்னாங்கங்க. நான் நம்பல. தவக்க ஆரம்பிக்கும்போது தான் பிரச்சனையா இருக்கும். அது நடந்துட்டா அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க, விளையாட்டுப்பாங்கன்னு நெனச்சேங்க. ஆனா இப்போ தாங்க உண்மையான ரியலிஸ்டிக்கே தெரியுது. இனிமே தான் வளர்க்குறதே இவ்வளோ டாஸ்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த 4:30 எப்படி ஆகுதுன்னே தெரில. வாட்ச் கூட ஓடாம நிக்கலாம். ஆனா என் பொண்ணுக்கு கரெக்டாக அந்த டைம் வந்து மெமரைஸ் ஆயிடுச்சு. நம்ம கதவ வந்து தட்டி வெளியே கூட்டு போங்கன்னு ஒரே அடம். வெளியே வந்தால் பார்த்தீங்களா, ஜாலியாக மெயின் கேட் வரைக்கும் நடந்து வந்துட்டாங்க. நடக்கலைங்க, அவங்க ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மெயினான ஸ்பாட்டே இதாங்க. அந்த மரம் அசைறத பார்க்கணும். அதில் சம்டைம் மயில்லாம் நிற்கும். ஒன் டைம் கூட்டு வந்து காமிச்சிட்டோம். அதனால் டெய்லி கரெக்டாக அந்த 4:30க்கு வந்து நின்று அந்த மரத்தை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ஜாய் பண்ணதோடு இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீழே இருக்க கல்லில் தான் அவங்க டாஸ்க் இருக்கும். தவக்கும்போது கூட ஒவ்வொரு ஆள் உட்காந்தா போதுங்க. இப்போ நடக்க ஆரம்பிச்சதுனால எவ்ரி டைம் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து பின்னாடியே நம்மளும் நடந்தே போயிட்டுருக்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து சிரிக்கிறதே அந்த கீழே அந்த கல் எடுக்கிறதுக்கு தான். எப்படி எப்படிலாம் அவங்க இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்கள் பேபிஸும் இப்படி தான் பண்ணுவாங்களா? பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.